வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். நார்த் இந்தியாவில் வெஜிடேரியன் ஹவுஸில் பன்னீர் இல்லாத நாளே இருக்காது. மோஸ்ட்லி அவங்க வீட்டில் பன்னீர் எல்லா சப்ஜி கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் டெல்லி வந்த புதுசில் எனக்கு பன்னீர்னாலே பிடிக்காது. அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் பண்ணி கொடுக்க தான் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. வெங்காயம், தக்காளி, பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் எண்ணெயில் போட்டுட்டு வதக்கிட்டு அதை அரைக்க தான் போகிறோம். அதனால் இதை நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் மிக்ஸி பெருசாக அரைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வதக்கி அரைச்சிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் இந்த பேன் வந்து சின்ன பேன் தான், அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் இன்னும் குட்டியாக போடணும், உங்களோட மெஷர்மெண்ட் ப்ளஸ் எத்தனை பேருக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து மாற்றிக்கோங்க. நான் இதை வச்சு நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். அதனால் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் மேக்ஸிமம் போதும். இதில் பூண்டு, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கேஷ்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னா 10 to 15 மினிட்ஸ் நம்ம வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க, இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மையாக அரைச்சிக்கோங்க. நான் நிறைய சமைக்கிறதுக்கு அப்படின்னு கற்றுக்கிட்டது என் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா என்னோடய ஃபேமிலி தான். ரீசனே அவங்க தான். ஏன்னா அவங்க எவ்ரி டைம் நல்லா குக் பண்ணும்போதும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடும்போது அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். யார்கிட்டேருந்து என்னென்ன ஸ்பெஷல் அவங்க பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் கற்றுக்குவேன். நான் சின்ன வயசுலேருந்தே குக் பண்ணுவேன். என் கசின்ஸ்லாம் அப்போல்லாம் கிச்சனுக்கே வரமாட்டாங்க, ஆனால் நான் குக் பண்ணுவேன். எனக்கு 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே நான் பிரியாணி, சிக்கன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் இன்னும் நம்ம ஆட் பண்ணணும் என்னெல்லாம்னா காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறமா நான் ஒரு 15 கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு 4 பேருக்கு 15 கேஷ்யூஸ் மோர் தென் எனஃபாக இருந்துச்சு. உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வரணுன்னா போதும். நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். எவ்வளோ மெஷர்மெண்ட்டாக அது அப்படிங்கிறதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வீட்டு மசாலா பொடி போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடியில் எல்லாமே இருக்கும், ஸ்பைசஸ் எல்லாம் அதோட இருக்கும். அப்படி கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக இது அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, சோம்பு, அதுக்கப்புறமா அது என்ன ஸ்டார், இதெல்லாம் போட்டு கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நானும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் உள்ளது. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் குழம்பு பொடி, வீட்டிலையே அரைச்சி சிக்கன் குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல், கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாமே உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம சாப்பிடும்போது எல்லோரும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் ஓகே தான். காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறதுக்கு கஷ்டம் தான். நீங்கள் டின்னர் பண்ணிக்கோங்க. நான் இது காலையில் மார்னிங் நான் பரோட்டா கூட சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். பன்னீர் கூட முன்னாடியெல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பயம் வந்துடுச்சு வெளியிலேருந்து வாங்குறதுக்கு. அதனால் வீட்டிலையே நான் பண்ணேன். வீட்லேயும் மில்க் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என் பையன் நைட்டு மில்க் குடிப்பான். அப்போ நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே 1 லிட்டர் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் வாங்கினதுனால நான் அதை பண்ணிட்டேன். பன்னீர் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு இந்த ஷேப்பில் போட்டால் அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ணி போட்டேன். நான் அதை எப்படி கட் பண்ணேன் இந்த ஷேப்பில் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதுக்காக தான் நான் இந்த பன்னீர் கட் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்திருக்கேன். பன்னீர் பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கெலாம் அந்த ஃப்ரெஷ் பன்னீரை இப்போல்லாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ரொம்பையும் சாப்பிட மாட்டேன். பன்னீருங்கிறது எனக்கு ரொம்ப சாப்பிட்டா திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட், என் பசங்கள்லாம் பன்னீர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நார்த் இந்தியன்னாகவே மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என் பசங்கள்லாம். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நார்த் இந்தியன் தான்.
பசங்களும் நார்த் இந்தியனாகவே மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்த் இந்தியாவில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க காய்கறி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. மார்னிங் காய்கறி இருக்கணும், லஞ்சுக்கும் காய்கறி இருக்கணும், அதுக்கப்புறமா டின்னருக்கும் காய் இருக்கணும், அது கூட தாலும் இருக்கணும். இந்த தால் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ்ங்கிறது இங்கே மஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸுங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. எல்லார் வீட்லேயும் சீசனபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பட்டரை ஆட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அது கூடவே நான் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து தான் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா என்னெல்லாம் போடணுன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மெல், அதாவது வாசனையாக இருக்கணும் சாப்பாடுங்கிறது. அந்த ஸ்பைசஸ்லேருந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். மற்றபடி நம்ம சமைக்கும்போது வர ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அதனால நான் நிறைய ஸ்பைஸ் எதுலேயுமே ஆட் பண்ண மாட்டேன். கம்மியாக தான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பட்டை, ஸ்டாரு, அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடுவேன், கடித்து சாப்பிடுவேன்னா நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா என்ன மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா தயிர் அதில் போட்டுறணும். எனக்கு அந்த ஜிஞ்சர் பெருசாக இருந்தால் கடிச்சிக்க பிடிக்காது. அதனால சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணிட்டேன். தயிருமே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் ஸ்லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே அது ஒரு 5 மினிட்ஸில் தனியாகவே பிரிஞ்சிரும். ஆனால் கனமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் கிண்டி விட வேண்டாம். லைட்டான பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும், தயிர் இல்லையா. அதனால் நான் ரொம்ப பெரிய செஃப்பெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் நான் பண்ணுறத எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அந்த ரெசிபி தான் நான் எடுத்து போடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணுறதெல்லாம். ஏன்னா நான் இது நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஒரு விஷயங்களும் எங்கள் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற ரெசிபி தான் நான் உங்களுக்கு மறுநாள் போடுவேன். இல்லைன்னா நான் அதை போடவே மாட்டேன். பட்டர்லேருந்து தயிர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டையும் போட்டு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு இதில் காஷ்மீரி கலர், அந்த ரெட் சில்லியோட கலர் வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவ்வளோ கலர்லாம் தேவையில்லைன்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி 3 காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு தான் நான் அந்த பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மைல்டான கலர் இருந்தால் போதும். எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, எனிவே இது ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், நான் 3 ரெட் சில்லி அரைச்சி போட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ கலர் வரல. ஆனால் நம்ம இதே பவுடர் போட்டோம் அப்படின்னா நல்லா ரெட் கலரில் வரும். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டேன் எதுலேயுமே. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கடையிலன்னு வாங்கினதே இல்லை நான். அப்படி வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி போய் வாங்கி அரைச்சி வச்சுக்குவேன். பட் இப்போதைக்கு நான் அதை அரைச்சி வச்சுக்கல. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு தேவை இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லியை பிலீவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணலை, அதுதான் உண்மை. நான் ஆல்ரெடி அந்த தயிரில் என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட சொன்னேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் நிறையா மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணலை. இவ்வளோ தான் இதோட மசாலாவே. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, வெங்காயம், கேஷ்யூ பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு பட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க, பட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பன்னீர் பட்டர் மசாலா தான். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடியில் பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போது நான் மீதி இருக்கிறதுல எனக்கு தண்ணி, அதாவது நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு அந்த லிக்யூடிட்டி தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்றேன். நான் இவ்வளோ ஆட் பண்ணேங்கிறத. உங்களுக்கு இதை விட அதிகமாக தேவை, இவ்வளோ குழுகுழுப்பு தன்மை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால தான் நான் எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணி கூட வச்சுருக்கேன் தண்ணி. அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா அந்த தண்ணியில் பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பன்னீரை ஆட் பண்ணிவிடுங்க. பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு லிட்டு இருந்துச்சுன்னா லிட்டை வச்சு மூடி ஒரு 3 மினிட்ஸ் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திறந்து பாருங்கள்.
ஏன்னா இது மறுபடியும் சொல்கிறேன், இது கனமான பாத்திரத்தினால நான் என்ன சொல்கிறேன்னா 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் நீங்கள் அதை மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திறந்து வச்சுட்டே இது பண்ணிவிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்காதீங்க, உடஞ்சிடும். ஏன்னா நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணல, அப்படியே ஃப்ரெஷ் பன்னீரை கட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் போட்டிருக்கிற இந்த ஹீட்டில் தான் அது பாயில் ஆக போகுது. இதுக்கப்புறம் டச் என்னென்னா, பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். அதுக்கு லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ட்ரை பண்ணதில் ஹனியை விட சுகர் போட்டிருக்கிற டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஹனி ஏதோ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது நம்ம இது கூட ஆட் பண்ணும்போது. கஸ்தூரி மேத்தி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் கஸ்தூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை தான், அதை காய வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் கஸ்தூரி மேத்தி. இங்கே எல்லார் வீட்லேயும் கஸ்தூரி மேத்தி, கீ, அப்புறம் சாஃப்ரோன் இதெல்லாமே மஸ்ட்டுங்கிற மாதிரி நட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க நார்த் இண்டியன்ஸ். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாமே இங்கே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் நானும் வச்சுருப்பேன். கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் மல்லி இலையும் வெட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. மூடி வச்சு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. மொத்தம் 6 மினிட்ஸ் மொத்தமாக அந்த பன்னீர் இதாகிறதுக்கு வேகிறதுக்கு தான். அது அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. ஆனால் 6 மினிட்ஸ் நம்ம அதை போட்டதுக்கப்புறமா அதை போட்டு 3 மினிட்ஸ், அப்புறம் கஸ்தூரி மேத்தி மல்லியில் போட்டதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது பவுலில் எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டுட்டு கார்னிஷ் அகெயின் நீங்கள் மல்லி இலை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பவுலில் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். அதில் க்ரீம் போடுங்க. கண்டிப்பாக இதுலேயும் க்ரீம் போடலாம், ஆனால் நான் சர்வ் பண்ணும்போது எல்லாேருக்கும் பவுலில் கொடுக்கும்போது க்ரீம் போட்டுக்குவேன். லைட்டாக க்ரீம் போடுவேன், ரொம்ப க்ரீம் ரெஸ்டாரண்ட்டில் போட மாதிரி போட மாட்டேன். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.